போதி ஆகலான்னு முயற்சி பண்ணி மூக்குல இருந்து தண்ணி வந்துச்சு எனக்கு ஜன்னி. நண்பர்களுக்கு வணக்கம். கொத்தனார் ஜிம்ல 4/7 ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தொலைக்கல போட்டு காலை உணவுக்கு 2 முட்டை தோசை, ஒரு முட்டலா தோசைன்னு சாப்பிட்டு நண்பர்களோட விளையாடுறதுக்கு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே பக்கத்துல நீச்சல் குளத்து குளிக்க வந்துட்டோம். மழைக்காலங்கிறதுனால யாருமே குளிக்க வரல. நாங்க மட்டும் தான் வந்திருந்தோம். அதனால இங்கேயே நம்ம ஆராய்ச்சி பண்ணிடுவோன்னு போயிருமுறா கூடிய ஆராய்ச்சி பண்றதுக்கு மண்டையிலலாம் மாட்டிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி படுத்துட்டேன். எத்தனையோ நாளா அப்படின்னு எத்தனை டைம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனாலும் போதி ஆக முடியல, ஒரு தாலி ஆக முடியல. அதனால ஆராய்ச்சியை கை விட்டுட்டு நண்பரோட 6 மணி வரைக்கும் அங்கேயே ஆட்டத்தை போட்டு பிறகு வீட்டுக்கு போயிட்டு இரவு உணவு முடிச்சுட்டு உறக்கத்தை போட்டாச்சு. இப்போது அடுத்த நாள் காலை மண்டையில தலைக்கவசத்தை மாட்டு ஒரு முக்கியமான வேலையை வெளில போயிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வந்தேன். அப்பவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் இருந்தாலும் நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்ட்டு உடற்பயிற்சி பண்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நெஞ்சுக்கு தான் உடற்பயிற்சி. உடல்நிலை சரியில்லா காரணத்தால் சரியாவே உடற்பயிற்சி பண்ண முடியல. இருந்தாலும் எப்படியோ முடிச்சுட்டு கீழே வந்து தாய்க்கு தண்ணி பிடிக்க உதவி பண்ணிட்டு சீக்கிரமா இரவு உணவு முடிச்சுட்டு உறக்கத்தை போட்டேன். அப்புறம் தான் நம்மளே ஆரம்பிச்சது. இருமல், தும்மல், தலைவலின்னு அனைத்து வந்துருச்சு. இதுல மூக்குல இருந்து தண்ணி பிடிக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ தண்ணி. பிறகு காலைல எந்திச்சு காலை உணவு முடிச்சுட்டு ஆவியும் பிடிச்சு பார்த்தாச்சு. அப்பவும் சரியாதனால அப்பா கூட கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு வந்ததும் புஷ்பாமணி ஒரு பக்கமா சாச்சு உட்கார வச்சிட்டாங்க. நான் பின்னாடி ஒரே பக்கமா 2 ஊசியை போட்டதுனால நேரா உட்கார முடியல. பிறகு புஷ்பாமணியா அடங்காதவண்டா அப்படின்னு ஒரு டேலாக்க போட்டு வீட்டுக்கு போயிட்டு கொடுத்த மாத்திரையெல்லாம் போட்டு உறக்கத்தை போட்டேன். உறுதியா இருங்க நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம்.